இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பிளானிங் அப்படிங்கிறது முறையாக இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுடைய அடுத்து அதாவது லாஸோ தோல்வியோ இந்த மாதிரியான கணக்கில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்கறதுனால மனைவி வந்து அட்வைஸ் பண்ணா சஜஷன் பண்ணா, நண்பர்கள் வந்து அட்வைஸ் பண்ணா சஜஷன் பண்ணா கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும். சம்பந்தம் இல்லாத நபர்கள் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பசங்க மூலியமா குழந்தைகள் மூலியமா கண்டிப்பாக வந்து பேர் குறையறதுக்கான, அதாவது ஒரு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் குறையறதுக்கான சூழ்நிலைகளும் வாய்ப்பும் ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிரச்சனை தேடி வரக்கூடிய காலகட்டம். இவர்களை நோக்கி பிரச்சனை வரும். பில்லி சூனிய ஏவல் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்டிப்பாக யோசிச்சு சிந்திச்சிருப்பாங்க. அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு டைம் பீரியடாக இது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2-11 கூடிய கிரகம் அப்படிங்கிறது 6ல். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா லாபமும் வருமானமும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐக்கே போகும். ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25,000 ரூபாய் இஎம்ஐக்கே போகிற மாதிரியான கால சூழ்நிலைகள் ஏற்படும். அதாவது மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கணும் டெம்பரரியா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு அமிச்சிட்டு நீங்க கொஞ்ச நாள் தனிமையில இருக்கிறதும் நன்மையை செய்யும். ஏன்னா கிரகம் போற போக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் விட்டு வெளியே ஓடிடலாம் இப்படிங்கிற மாதிரி, அதாவது சந்நியாசத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு தெரியுது. ஏன்னா ஜென்மத்துல சனி 6ல் கேது, அப்போ மறு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அல்லது அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள பயணிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனா இந்த காலகட்டத்தில் அதை தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ராசி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் அதாவது தனுசு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது நல்லது. ஆனால் அவர் வந்து 8ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது செய்யக்கூடிய தப்பை ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். இப்போ இது அதாவது ஒரு தவறான விஷயத்த பண்ணிவிட்டு நம்ம அதை சரி செய்ய முயற்சி பண்ணுறதும் அதை வந்து கவரப் பண்ணுறதும் அதை வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறதும் தவிர்க்கப்படணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அதாவது என்ன சொல்கிறது, பிறர் வந்து ஏதாவது சஜஷனோ அல்லது தவறு சுட்டி காட்டினா அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பயணிக்கிறதுங்கிறது தான் நல்லது. ஏன்னா குரு போய் புதனும் சூரியனோட சம்மந்தப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல பிளானிங் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பிளானிங் அப்படிங்கிறது முறையாக இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுடைய அடுத்து அதாவது லாஸோ தோல்வியோ இந்த மாதிரியான கணக்கில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தன்மையாக பயணிக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்கன்னா அதை வந்து மென்மையாக சொல்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கூடிய சனி வந்து 4ல் இருக்குது. 4ல் போய் வக்கரமாக இருக்கிறதுனால கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தோட அதாவது சஜஷன் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறது, தொழிலையோ மற்ற விஷயங்கள்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நன்மையை செய்யும். அதே மாதிரி 3ல் ராகு இருக்கிறதுனால நீங்கள் வந்து சோஷியல் மீடியா இந்த மாதிரியான கணக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது ஆரோக்கியமான விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது சப்போர்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா ஒரு மெசேஜ், அதாவது தவறான தொடர்புகள் மூலியமாக பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 கூடிய செவ்வாய் வந்து 7ல் இருக்கிறதுனால உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காதலித்த பெண்ணே திருமணம் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து காதலிக்கக்கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலைகளும் வாய்ப்பும் ஏற்படும். ஸோ அது மாதிரி வந்துச்சுன்னா அதாவது குடும்பம் சப்போர்ட் பண்ணாது இந்த இடத்துல. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லாததுனால கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்கள் ஆன்மீக பயணங்கள், தொலைதூர பயணங்கள், ஆன்மீகத்துக்காக அதாவது கோயிலுக்கு போகிறேன், குளத்துக்கு போகிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை பயணிக்கிறது அப்படிங்கிறது நன்மையை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அதாவது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான துறைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு அதாவது சேல்ஸ் ஆகாத மாதிரியோ அல்லது குறைவாக போகிற மாதிரி இருந்தாலும் அடுத்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக பயணிக்கிறது அப்படிங்கிறது நன்மையை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வழிபடக்கூடிய தெய்வங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், இந்த மாதிரி இவங்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு, இவங்களை அங்கே போய் விளக்கு போட்டு ஆத்மார்த்தமாக உட்காந்து வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களை முறைப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசியை பற்றி பேச போகிறோம். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறதுனால இது ஒரு நல்ல டைம் பீரியட்னே சொல்லலாம்.
7ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்கறதுனால மனைவி வந்து அட்வைஸ் பண்ணா, சஜஷன் பண்ணா, நண்பர்கள் வந்து அட்வைஸ் பண்ணா, சஜஷன் பண்ணா கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். ஏற்றுக்கிட்டு மனைவியோட போக்கில் போகிறதுங்கிறது இந்த காலகட்டம் வந்து நன்மையை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானே 3ஆம் இடத்துல பயணிக்கிறாரு. ஆனால் வக்ரமாக இருக்காரு. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைம் பீரியட் மட்டும் முயற்சி எடுத்து கைவிடக்கூடாது. ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆடின உடனே அந்த இன்ட்ரெஸ்ட் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த முயற்சி தொடர்ந்து பண்ணும்போது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து முயற்சிக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும். ஏன்னா குடும்ப ரீதியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத நபர்கள் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா குடும்பத்தை பற்றி யோசித்து நல்லா முடிவெடுத்து அதன் மூலமாக பயணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், அதாவது 4ஆம் இடத்துக்கும் 11 அமைப்புள்ள செவ்வாய் வந்து 6ல் இருக்கிறதுனால குடும்ப ரீதியான விஷயங்கள் நல்ல அமைப்பில் பயணிக்க லாபங்கள் அதிகமாக பிரச்சனையும் கூடயே சேர்ந்து வரும். அதனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லாப சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது குடும்ப ரீதியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பயணிக்கிறது நன்மையை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது 4 கிரகமான செவ்வாய் 6ல் உட்காந்துருக்கிறதுனால இது வந்து செவ்வாய்ங்கிறதுனால வம்பு வழக்கு, அடிதடி பிரச்சனை, இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது. அதே மாதிரி உங்ககிட்ட இடம், பூமி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதுவும் வந்து பிரச்சனைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து குரு, புதன், சூரியன் அப்படிங்கிற கிரகம் இருக்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிற கணக்கில் பயணிக்கிறதுங்கிறது நன்மையை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு 8ல் கேது இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்டோ, ஷேர் மார்க்கெட்டோ இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆசைப்பட்டு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு நியாயமான ஆசை இருந்தால் அதை நிறைவேற்றப்படும். ஆனால் அநியாயமாக, அதாவது அதிகமாக ஆசைப்பட்டு அதிக லாபத்திற்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் சொல்லக்கூடிய 9ல் நீச்சம் அடைகிறதுனால பசங்க மூலியமாக, குழந்தைகள் மூலியமாக கண்டிப்பாக வந்து பேர் குறையிறதுக்கான, அதாவது ஒரு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் குறையிறதுக்கான சூழ்நிலைகளும் வாய்ப்பும் ஏற்படும். அது வந்து இந்த மாதம் மட்டும்தான், அடுத்த மாதம் அது மாறிக்கிறோம். ஸோ அதனால் அதை அப்படி வந்தாலும் அதை கடந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது நன்மையை செய்யும். தொழில் ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாக விரயங்கள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலை வாய்ப்புகள்னு பார்க்கும்போது 6ல் செவ்வாய் இருக்கிறதுனால இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை கிடைக்கிறது, மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டதில், ரியல் எஸ்டேட் வந்து வேலையாக எடுத்து செய்கிறது, தொழிலாக இல்லாமல் அப்படி பண்ணக்கூடிய அமைப்புகளெல்லாம் சிறப்பாக வரக்கூடிய காலகட்டம். இது வந்து 11ஆம் பாவகத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக லாபங்கள் வரலனாலும் அதை சமாளித்து பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது வந்து அதாவது மகர ராசி அப்படிங்கிறது இது ஒரு ஓகே தான், இது ஒரு நல்ல டைம் பீரியட். ஏன்னா குரு பகவான் வந்து லக்னத்தை பார்க்குறாரு. இவங்க வந்து வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் ஒரு தடவை வழிபாடு பண்ணிட்டு வர்றதுங்கிறது நன்மையை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிரச்சனை தேடி வரக்கூடிய காலகட்டம். இவர்களை நோக்கி பிரச்சனை வரும், அமானுஷ்யங்கள், அதே மாதிரி இவங்களுக்கு வந்து தேவையில்லாத பயங்கள் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து யாராவது வந்து சேவனை செஞ்சிட்டாங்களா, பில்லி சூனிய ஏவல் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கண்டிப்பாக யோசித்து சிந்திச்சிருப்பாங்க. அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு டைம் பீரியடாக இது இருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் ராகு கிடக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிந்தனைகளும் இதெல்லாம் வந்து கடந்து போயிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ல் சனி இருக்கிறதுனால கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே போய் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அது சனி பகவானோ வர்றதுனால கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்கள், அதாவது தேவையில்லாத அடுத்தவங்க குடும்ப பிரச்சனையில் போய் இவங்க தலையிடுறதுனால இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து அவப்பேர் வர்றதுக்கான ஒரு காலகட்டம். 2ல் சனி பயணிக்கும் போது அவப்பேர் வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து அடுத்தவங்க குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் பயணிக்கிறதுங்கிறது சிறப்பான கணக்காக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 5ல் பயணிக்கிறதுனால இவங்களுக்கு வந்து தேவையில்லாத தவறான தொடர்புகள் ஏற்பட
ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரியான தொடர்புகள் அப்படின்னு, அதாவது உறவு ரீதியாவோ அல்லது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சரி, பூர்வீகத்துலேயும் சரி, இந்த மாதிரியான கணக்குகளை பயணிக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பை தராது. அதை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி, அதாவது இந்த நபர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த அமைப்பில் பயணிக்கிறது, நல்ல முடிவு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் நீச்சமாகிறதுனால குடும்பத்தின் வாயிலாக ஒரு அவப்பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இளைய சகோதரியோ அல்லது சகோதர சம்மந்தப்பட்ட, அதாவது சகோதரின்னு சொல்லக்கூடிய மனைவி, சகோதரி, இந்த மாதிரி பெண்கள், அதாவது அத்தைன்னு சொல்லக்கூடிய பெண்கள் சம்மந்தப்பட்ட உறவுகளில் அவங்க மூலியமாக ஒரு அவமானங்கள் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ல் வந்து செவ்வாய் இருக்கிறது. அதாவது 10 கிரகமும் செவ்வாய் தான், 3 கிரகமும் செவ்வாய் தான். இது 5ல் இருக்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அமைப்பை கொடுக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா உறவுகளில் பிரச்சனையும் பாதிப்பையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சமரசமாக பேசி அதை கடக்கிறதுங்கிறது நல்ல அமைப்பு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு, புதன், சூரியன் இந்த 3 கிரகமே 6ல் இருக்கிறதுனால மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மூளை சம்மந்தப்பட்ட, ஹிருதய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுங்கிறது நன்மையை செய்யும். ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருக்குது, 6ல் சூரியன் பயணிக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பான கணக்கு கிடையாது. ஸோ ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா கொழுப்பு வந்து ஹிருதயத்தில் சேரி அதன் மூலமாக, அதாவது கொலஸ்ட்ரால் டெபாசிட், கால்சியம் டெபாசிட், இந்த மாதிரியான கணக்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வர்றதுக்கான இது ஒரு காலகட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அதாவது ஹிருதய சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டு, லிவர் சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டு, இந்த மாதிரியான கணக்கு எடுத்து அதுக்கப்புறம் பயணிக்கிறதுங்கிறது நன்மையை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2, 11 கூடிய கிரகம் அப்படிங்கிறது 6ல். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, லாபமும் வருமானமும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐக்கே போகும். ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25,000 ரூபாய் இஎம்ஐக்கே போகிற மாதிரியான கால சூழ்நிலைகள் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ வந்து கட்டிக்கிட்டே வாங்க. ஏன்னா அது வந்து உச்சமாய் போய் உக்காந்துருக்கிறதுனால அது பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கடனை செலுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. எந்த இஎம்ஐ இருந்தாலும், அதாவது வீட்டு இஎம்ஐ இருந்தாலும், வண்டி வாகனத்துக்காக இஎம்ஐ வாங்கினாலும் அதை வந்து ப்ராப்பராக செலுத்தி பயணிக்கிறதுங்கிறது நல்லது. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, 8 கூடிய புதனும் 6ல் பயணிக்கிறதுனால இந்த அமைப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது மனைவி உறவில் பர்டிகுலராக பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கணும் டெம்பரரியாக அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் கொஞ்ச நாள் தனிமையில் இருக்கிறதும் நன்மையை செய்யும். ஏன்னா கிரகம் போகிற போக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான, அதாவது இப்போ 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா 2 பேரும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க வேலைக்கு பயணிக்கிறதும், அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றதும், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றதுங்கிறதும் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து கணவன் மனைவிக்கான கணக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 9 கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறது 8ல் மறையிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, சிக்கல், அதே மாதிரி தந்தையார் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவருக்கு உடல் ரீதியான விஷயங்களில் விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறங்க. அடுத்து 10ஆம் இடத்துக்கு அதிபதி 5ல் இருக்கிறதுனால பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா சொத்து அமைக்கிறது, இல்லை பூர்வீகத்தில் தொழில் அமைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கு 12 கூடிய சனி வந்து 2ல் பயணிக்கிறதுங்கிறது, அது வந்து தேவையில்லாத விரயங்கள் வந்து குடும்பத்தில் ஏற்படுறதுக்குரிய சூழ்நிலைகளை இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எந்த தெய்வத்தை வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபடுறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு நன்மையை செய்யும். கடைசி ராசியான மீனராசி. மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் விட்டு வெளியே ஓடிடலாம், திருவண்ணாமலையில் போய் அங்கே தங்கிடலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு மடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் இப்படிங்கிற மாதிரி, அதாவது சந்நியாசத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு தெரியுது. ஏன்னா ஜென்மத்தில் சனி, 6ல் கேது. அப்போது குடும்பத்தை விட்டு வெளியேறிடலாம், குடும்பத்தை விட்டு போயிடலாம், ரொம்ப அழுத்தமும் கசப்பும் எல்லாமே சேர்ந்து குடும்பத்துக்குள்ளே இவர்களுக்கு வந்து அதிகமாக திணிக்கப்படும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து சனி பகவான் வந்து ஜென்மச்சந்திரன் மேலே பயணிக்கிறதுங்கிறது ஒரு கடுமையான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கசப்புகளும் பிரச்சனையும் சிக்கல்களும் சேர்ந்து வரும். ஆனால் இந்த காலகட்டம் கடந்த பிறகு நன்மையை செய்யும். இந்த காலகட்டத்தை கடக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும்.
வாழ்க்கையே போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டு இருப்பாங்க மீனராசி அன்பர்கள். அதனால் மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சோர்வடையாமல், அதாவது தங்களை தாங்களே ஊக்கப்படுத்திக்கிட்டு ஒரு பாசிட்டிவான சாங்ஸு, பாசிட்டிவான மோட்டிவேஷனல் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு அவங்க கடக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் முக்கியமாக கவனிக்கப்படணும். அடுத்து பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்கள் இவ்வளோ பிரச்சனை சிக்கல் இருந்தாலும் 2 கூடிய கிரகமான செவ்வாய் 4ல் பயணிக்கிறதுனால குடும்பத்தை கேட்டு, அதாவது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வீட்டு மனையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். அதில் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா 3 கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது இது காமத்திரிகோணம்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 பாவங்கள் தொடர்பு கொள்ளும் போது என்ன நடக்கும்னா, மறு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அல்லது அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே பயணிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக 7ஆம் இடத்துல போகிறதுனால அது உங்களை விட குவாலிட்டி கம்மியான, தகுதி குறைவான அந்த மாதிரியான அமைப்புக்கு போய் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுங்கிறது மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது நிஷ்பலத்துக்குரிய கணக்கு. அதனால் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்களில் பாசிட்டிவாக இருந்தாலும் அது அதாவது சகோதர உறவுக்கோ மற்றவங்களுக்கோ எழுதி கொடுக்கக்கூடாது. அதாவது உங்கள் மனைவிக்கோ உங்கள் மனைவி சார்ந்த விஷயங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அவங்க பேரில் எழுதி வைக்கிறது தான் நன்மையை செய்யும். சகோதர உறவுக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சம்மந்தப்படுத்தி எழுதுங்கிறது நன்மையை செய்யாது. இந்த காலகட்டத்தில் பங்காளி சம்மந்தப்பட்ட உறவுகள் மூலியமாக பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கலாம். அதை தவிர்த்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தள்ளி விடுறது நல்லது. அடுத்து 5ல் குரு இருக்கிறதுனால புத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக ஒரு பாசிட்டிவான பேர், நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை. ஏன்னா ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் அமையப்பெறுறது அப்படிங்கிறது ஒரு சாலச்சிறந்த யோகம் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்து அதிபதி பார்த்திங்கன்னா 5ல் உட்கார்றது ஒரு நல்ல அமைப்பு. இது ஒரு பாசிட்டிவான அமைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா 6ல் கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக இது என்ன சொல்கிறதுனா, ஒரு என்ன நோயினே தெரியாது, என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது, உடல் வலிக்கும், கை கால் வலிக்கும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். ஏன்னா இது 6ல் கேது இருக்கிறதுனால இந்த மாதிரியான அமைப்பு கொடுக்கும். இதை கொஞ்சம் நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ இந்த காலகட்டம் ராகு டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் பயிற்சி ஆகிடுவார். அதன் பிறகு கொஞ்சம் பாசிட்டிவான கணக்குகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா, அதாவது குறைவான சம்பளத்துக்கோ குறைவான பதவியிலையோ கிடைக்கும். அப்படி கிடைச்சா நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே பயணிச்சிங்கன்னா பிற்காலத்தில் கண்டிப்பாக ஒரு யோகத்தை இந்த கேது பகவான் கடகத்துக்கு போகும்போது கண்டிப்பாக கொடுத்துட்டு போகுவார் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு 7ல் சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. ஏன்னா நீச்சமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மனைவி உறவுகிட்ட அதாவது பொறுமையாக பயணிக்கிறது அப்படிங்கிறது நன்மையை செய்யும். ஏன்னா 8 கூடிய கிரகமான சுக்கிரன் 7ல் பயணிக்கிறதுனால பிரச்சனையோட மனைவி வந்தாலும் அதை எளிமையாக கடக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர விஷயம். ஆனால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சனி சுக்கிரன் தொடர்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 9க்குரிய கிரகமான செவ்வாய் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது ஒரு நன்மையை செய்யும். இது பாசிட்டிவான விஷயந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா 10க்குரிய குரு 5ல் இருக்குது. அது ஒரு நன்மையை செய்யும்னு சொல்லியாச்சு. அடுத்து தொழில் ரீதியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்தாலும் லாப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விரயம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். அதாவது ஒரு லாபம் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி விரயம் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டில் இப்போ ஒரு 4 லட்ச ரூபா கார் வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆல்ட்ரேஷன் ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா கார் அப்படிங்கிறது வீட்டு மனை யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் லாபம்னு எடுத்துக்கிட்டாலும் அதன் மூலயமா அதுக்கு இணையாக விரயம் வர்றதுனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் பயணிக்கணும். அது போக இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, அதாவது கருப்பு சாமியுடன் சேர்ந்த முருகன் வழிபாடுங்கிறது சாலச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். அந்த திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி அப்படிங்கிறத தெய்வம் இருக்கும். அதை வழிபாடு பண்ணிவிட்டு அதன் மேல் இருக்கக்கூடிய முருகனை போய் சேமிச்சுட்டு வந்தாலே இந்த காலகட்டத்தை ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பில் கடக்க முடியும் அப்படிங்கிறத நம்பலாம்.